ஹரே கிருஷ்ணா. உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பேரருளாளன். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திவ்ய தேசம். அப்படிப்பட்ட வரதர் கூட நேரடியாக உரையாடக்கூடிய பேசக்கூடிய தன்மை பெற்றவர் தான் திருக்கச்சி நம்பி. ராமானுஜருடைய சிக்ஷா குருவான காஞ்சி பூர்ணர் என்கின்ற திருக்கச்சி நம்பி எத்தனையோ வைபவங்களை வரதரோட சேர்ந்து நடத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒன்று தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருக்கச்சி நம்பி அனுதினமும் வர்றதையும் போகிறதையும் பார்த்து அவர் பெரிய பக்தராகிறார். திருக்கச்சி நம்பியை பார்த்தாலே அவங்ககிட்ட பேசினாலே பல பேர் வந்து பக்தராயிடுறாங்களாமா. ஒரு தூய்மையான ஆச்சாரியரை நம்ம பார்க்கும்போது, ஒரு உன்னத வைஷ்ணவரை தரிசனம் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி ஆரம்பிச்சிருதாமா. தூங்கிட்டு இருக்கிற பக்தி வந்து எழுந்திரிச்சிருதாமா. அந்த மாதிரி திருக்கச்சி நம்பியை பார்த்த உடனே அவருக்குள்ள பக்தி வந்துச்சு. ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறாரு. ஏன்னா அவ்வளவு தூய்மையான ஒரு பக்தர் திருக்கச்சி நம்பி. திருக்கச்சி நம்பிக்கிட்ட அந்த சாது கேட்குறாரு, சுவாமி நீங்கள் வந்து அனுதினமும் பெருமாள்கிட்டே நேரடியாக வந்து உரையாடுறீங்க, பேசுகிறீங்க, அவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணுறீங்க, அவருக்கு பிடிச்ச மலர் மாலையெல்லாம் அவருக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, எத்தனையோ கைங்கரியெல்லாம் பண்ணுறீங்க. அடியனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சேவை, ஒரு கேள்வி இருக்குது, கேட்க முடியுமா? சொல்லுப்பா, என்ன விஷயம்ப்பா அப்படின்னாரு. இல்லை பிரபு, நீங்கள் வந்து பகவான்கிட்ட வந்து அடியனுக்கு எப்போ வைகுண்டம் கிடைக்கும், வைகுண்ட பிராப்தம் பரமபதம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ கேட்ட உடனே திருக்கச்சி நம்பி, சரிப்பா நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவருக்கு பயங்கர மகிழ்ச்சி. அப்பா இவ்வளோ பெரிய பக்தரே வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு, சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோட்டு நேராக வந்துட்டு வரதர்கிட்ட போய் கேட்குறாரு. நம்பி இந்த தகவல் அப்படின்னு கேட்குறாரு. பெருமாள் வந்துட்டு வரதர்கிட்ட, சுவாமி இன்னைக்கு உங்களுடைய பக்தரை பார்த்தேன், அவர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டார், அவருக்கு வைகுண்ட பிராப்தம் எப்போ கிடைக்கும், பரமபதத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, உங்களுடைய லோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, நான் என்ன சொல்லணும் அடியேன் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் எப்போ உன்னை வந்து சரணடைஞ்சாரோ, உன்னை சரணடைஞ்சவங்களுக்கு வந்து நான் இல்லைன்னு எப்போ சொல்லியிருக்கேன், நிச்சயமாக அவருக்கு வைகுண்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு. ஆஹா, கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம். அதாவது நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தல வருஷத்தில் எத்தனை ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை இலைகளையும் உதிர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்துடுவார், அவ்வளோ பிரிவு எடுத்து வருவார் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறாரு கேட்டுட்டு. இது எப்படி போய் சொல்கிறது, அப்போ அத்தனை பிறவி வந்து காத்துட்ருக்கணுமா அப்படின்னு சொன்ன நேராக வந்து அங்கே போகிறார். நேராக போனவுடனே அவருடைய கேள்விக்கு பதில் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காத்துட்ருக்கார். அந்த சாது வந்துட்டு, அந்த டிசைபிள் வந்துட்டு. அப்போது திருக்கச்சி நம்பி வந்து டைவர்ட் பண்ணுறாரு வேறு விஷயம்லாம் பேசுகிறதுக்கு. சுவாமி என்னோட கேள்விக்கு பதில் நான் அதுதான் காத்துட்ருக்கேன், பெருமாள் என்ன சொன்னார், வரதர் என்ன சொன்னார் அப்படிங்கிறார். உனக்கு நிச்சயமாக வந்து வைகுண்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாருப்பா. கேட்ட உடனே அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் எத்தனை இலைகள் இருக்குது, எத்தனை மரங்கள், எத்தனை இலைகள் இருக்குது, ஆனால் வந்து அதெல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா சந்தோஷப்படுறாரு. ஏன், என்னப்பா அத்தனை பிறவி வந்து காத்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை சுவாமி, நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அடியன் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் வருஷத்தில் இலை உதிர் காலம்னு ஒன்று வரும். அப்போ மரத்தில் இருக்கிற எல்லா இலையும் கொட்டிடுமே. அப்போ அதுவாக கூட இருக்குல்ல. அதனால் அவர் என்ன சொன்னாலும் வர வாய்ப்பு கொடுத்துட்டாருல்ல, வைகுண்டத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டாரு, மோட்சம் அளிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் சொன்னாராம்மா. திருக்கச்சி நம்பிக்கை அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த சாது கேட்குறாரு, சுவாமி எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு எப்போ மோட்சம், உங்களுக்கு எப்போ வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும், வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு. இல்லை, இப்போ நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, அடியன் கேட்டதில்லை அப்படிங்கிறாரு. அதையும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவிட்டே இப்போ கேட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. நேராக அதே மாதிரி போகிறாரு வரதர். என்ன நம்பி, இன்னைக்கு என்ன தகவல், என்ன விஷயம்? இல்லை வரதா, நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நீங்கள் வந்து மோட்சம் கொடுக்குறீங்க, இந்த திருக்கச்சி நம்பிக்கை எப்போ மோட்சம் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் வீசுறீங்க, நான் பேசுகிறேன், அவ்வளோதான், அதுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறாரு. என்ன வரதர் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ அடியனுக்கு மோட்சம் இல்லையா அப்படின்னு. நீங்கள் என்னுடைய பக்தனுக்கு நேரடியாக போய் சேவை இது வரைக்கும் செய்யவே இல்லையே, அடியார்களுக்கு போய் சேவை செய்யவே இல்லையே, அடியார்களுக்கு போய் சேவை செய்யுங்க, அவங்க சொன்னாங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் சொல்கிற வரதர் இப்படி சொன்ன உடனே திருக்கச்சி நம்பிக்கை வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. அதே சமயத்தில் பகவானுடைய கட்டளைகளை வந்து ஒரு தாசனாக இருக்கக்கூடிய வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றணும் இல்லையா. உடனடியாக அவருக்கு பிரத்யேகமாக ஒருத்தர் உள்ளுக்குள்ள பக்தர் ஞாபகத்துக்குறார். யார் அப்படின்னா கோஷ்டியூர் நம்பி. திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து இவருடைய மனசில் வந்துடுறாரு. உடனே நம்பி என்ன பண்ணுறாரு, இப்படியே நேரில் போக முடியாது, ஏன்னா அவரும் இவர் ரெண்டு பேருமே யமுனாச்சாரியருடைய சீடர்கள் தானே. அதனால் எப்படி இவருக்கு அவர் சேவை பண்ணுவார், இவரும் மூத்த பக்தர், அவரும் மூத்த பெரிய பக்தர். அப்போ என்ன பண்ணுறாருன்னா வண்டிக்காரன் வேஷத்தில் போகிறார், மாறு வேடம் அணிந்து போகிறார்.
போய் அவங்களுக்கு அப்போ எங்கேயோ திருவரங்கத்துக்கு போக வேண்டிய ஒரு கடமை. அவர் வந்து திருக்கோஷ்டியூரில் இருக்கார். திருக்கோஷ்டியூர்லேருந்து திருவரங்கம் வரணும். அப்போது இவர் தான் வண்டிக்காரராக போகிறாரு. திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். அவர் வந்துட்டு அந்த ஆச்சாரியர் வந்து ரொம்ப கண்டிப்பாக நடந்துப்பார். ரொம்ப பாயிண்ட்டாக பேசுவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவார். ரொம்ப பாண்டித்துவம் வாய்ந்தவர். அதனால் அவர்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் திருக்கச்சி நம்பி வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைடு. அவர் வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். அப்படியே மெல்ட் பண்ணிடுவார். உருக்கி எப்படின்னா ஒருத்தரை வந்து அப்படி உருக்கிடுவார். அவ்வளோ ஒரு மெர்சிஃபுல் ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட, திருக்கச்சி நம்பிக்கிட்ட வந்துட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்கும், அவங்களோட வெளிப்பாடு இருக்கும். திருக்கச்சி நம்பி எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப ரொம்ப டிவைனாக பழகுவார். யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டார். ரொம்ப ஏன்னா வரதருடைய ஹார்ட்டில் இருக்கிறவர். வரதற்கு ரொம்ப பிரியமான நெருக்கமான பக்தர் திருக்கச்சி நம்பி. அப்படிங்கும்போது திருக்கச்சி நம்பி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவார். ஏன்னா பகவான் வந்து ஒரு உண்மையை வந்து வெளியில் வந்து சொல்கிறார், நமக்காக இதில் சொல்கிறார். அப்போ நேராக வந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு போய் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறார். ஆனால் முழுசாக முடியல. திருவரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு யமுனாச்சாரியர்லாம் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்து வர வழியில் மழை வர ஆரம்பிச்சிருது. ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க 2 பேரும். இவங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிடுறாரு. மழையில் நனைஞ்ச உடனே அவங்களுடைய மாடுகள்லாம் நனைய ஆரம்பிக்குது. உடனடியாக மற்ற ஜீவன்கள் வந்து துன்புறக்கூடாது, அதுக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அந்த மாட்டு தொழுவத்தில் போய் அந்த இதெல்லாத்தையும் காப்பாற்றுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த கால்நடைகளுக்கெல்லாம் உதவுறாரு. உதவும் போது இவருடைய அந்த மழையில் நனைஞ்சதில் இவருடைய ஒரிஜினல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிடுச்சு. கோஷ்டியூர் நம்பி பார்த்துடுறாரு. திருக்கோஷ்டியூர் நம்பி பார்த்தோன்னே பேரதிர்ச்சி ஆயிடுறாரு. இவ்வளவு நேரம் நமக்கு சேவை பண்ணது நம்ம திருக்கச்சி நம்பியா, எவ்வளோ பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு நேராக உள்ளே போயிட்டு தலையெல்லாம் தவிட்டு அவரை வந்து முதல்ல அவரை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன சுவாமி நீங்கள் இப்படி சொல்லாமா? நீங்கள் பேரருளாளனுக்கு வரதனுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுற இவ்வளோ பெரிய பக்தர், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏன் சேவகம் பண்ணணும், என்ன காரணம், என்ன வரதர் என்ன நினைப்பார் அப்படின்னா, அந்த வரதர் நினச்சனால தான் இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கு சேவை பண்ணாதான் மோட்சம்னு சொல்லிட்டாரு. ஒரு சுத்த பக்தருக்கு வந்து சேவகம் பண்ணி அந்த பக்தர் திருப்தி ஆனாதான் சேவை. நான் உங்களுக்கு முழுமையாக சேவை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரூபம் வெளிப்பட்டுருச்சு. அப்போ நான் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்குது, எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி திருக்கச்சி நம்பி ரொம்ப வருத்தப்படுறாரு. கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படியே ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறார், இவ்வளோ ஒரு கிரேட்டஸ்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து மோட்சம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது, உங்களுக்கு 100% வந்து வைகுண்டத்தில் இடம் இருக்குது, ஒன்றுமே அதில் சந்தேகமே கிடையாது. நான் வந்து வரதராஜர்கிட்ட வேண்டிக்கிறேன், அந்த பேரருளாளன்ட்ட நான் வேண்டிக்கிறேன், நிச்சயமாக நான் வரதராஜர்கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியோடு போய் காஞ்சிபுரத்தில் காஞ்சி 80 போய் உங்களுடைய சேவையை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. பகவான் வரதருக்கு நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் யாருக்கு தான் இடம் இருக்குது சொல்லுங்கள். உங்களுடைய சேவையில் அடியேன் முழுமையான திருப்தி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட திருக்கச்சி நம்பியை வழி அமைச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வரதராஜருக்கு போய் அவர் நித்தியமாக கைங்கரியம் பண்ணார். வரதரும் அவருடைய சேவையை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் வந்து குருவை சேவகம் பண்ணாமல் வைஷ்ணவர்களை சேவகம் பண்ணாமல் திருப்தி செய்யாமல் நம்ம வந்துட்டு வைகுண்டம் போய் என்ன பிரயோஜனம், பகவானுக்கு போய் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவர் நமக்கு நிறைய சோதனைகள் எல்லாம் கொடுப்பார். நமக்கு வந்து தீட்சை கிடைக்கணும், நமக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகணும், இந்த ஆன்மீக லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போகணும். அப்படிங்கும்போது இறைவனுடைய கட்டளையை வந்து நம்ம திறம்பட வந்து செய்யணும். நமக்கு இந்த கலியுகத்தில் யுக தர்மம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 2 அடியில் வந்து பகவான் உலகத்தையே அளந்துட்டாரு. இந்த 2 வரியில் வந்துட்டு நம்மளுடைய உலகத்துடைய தத்துவத்தையும் வந்து சொல்லிட்டாரு. அதனால் பகவத்கீதையை கேட்கறது, இந்த ஹரிநாமத்தை வந்து எப்பயுமே ஜபம் செய்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய மனித வாழ்க்கையுடைய புனிதத்தன்மையை வந்து உணர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம வந்து இறைவனுடைய கருணை பெற்று திரும்பி நம்ம இறைவனுடைய திருநாட்டுக்கு ஆன்மீக லோகத்திற்கு வந்து கிருஷ்ணருடைய லோகத்துக்கு வந்து நாம் திரும்ப போகணும். அதுக்கு வந்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் போகும்போது இந்த அற்புதமான வைபவத்தை திருக்கச்சி நம்பியும் வரதரும் சேர்ந்து செஞ்ச இந்த லீலையை வந்து நினச்சிட்டே நீங்கள் போய் பேரருளாளனுடைய அருளை பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி.